சாணக்கியார்னா பாண்டேவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள இயங்குகிற ஒரு சாதாரண ஊடகம். அதுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஹைப் என்பது, அது அரசியல்ல ஒரு புரோக்கரேஜ் வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பிம்பம் தானே தவிர, மத்தபடி அந்த ஊடகம் ஒரு பெரிய ஊடகம்னே நீங்க கணக்கெடுக்க முடியாது. நான் குறை சொல்வதற்காக இத சொல்லல. என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டா, குமுத ரிப்போர்ட்டர் எடுக்கிறதுக்கே அந்த கருத்து கணிப்புக்கு ஒரு அவகாசம் தேவைப்படுதுன்னா, இடி ரெய்டு நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த டாஸ்மாக் விவகாரம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள நீங்க 234 தொகுதியிலும் சர்வே எடுத்துட்டீங்களா? அப்ப அவரே சொல்றாரு. இடி ரெய்ட வந்து மக்கள் என்ன மாதிரி பார்க்குறாங்க? இந்த இடி ரெய்டு டாஸ்மாக் விவகாரத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு அப்ப அவரே சொல்றாரு. அப்ப அதற்கு அது பிறகுதான் முந்தா நேத்து நடந்திருக்கு. தானே. அது முந்தா நேத்து ஆமா. தானே. 1 1/2 நாள் 2 நாள் 4 தானே நாள் ஆயிடுச்சு. முழுசா முடியல. ஆமா. 4 நாள் முழுசா முடியல. அதாவது வெறும் 4 நாட்களுக்குள்ள 234 தொகுதிகளையும் பாண்டே தன்னுடைய டீம் அனுப்பி சர்வே எடுத்துட்டாரு. அப்படின்னா பாண்டே எவ்வளவு பெரிய டீம வச்சிருக்காரு. இது வந்து பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் டீமை விட பெரிய டீமா இருக்கும் போல இருக்கே பாண்டேவுடைய டீம்.